ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்கழி 7பா. மார்கழி மாதம் வந்தாலே நான் அதிகாலையிலே எழுந்திரிச்சிருவேன்ப்பா. எழுந்திரிச்சி தெருவாசப்படி எல்லாத்தையும் கூட்டி கோலம் போட்டுட்டு நம்ம நிலவாசப்படியில் வந்து விளக்கேற்றி வைப்பேன். இதுமாரி எல்லோரும் காலையில் இந்த மார்கழி மாதம் ஏந்திரிச்சுப்பா நம்ம நிலவாசப்படியில் 2 பக்கமும் விளக்கேற்றி பூஜை ரூமில் விளக்கேற்றி வைங்க. நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. எல்லாரும் மறக்காமல் இதை செய்யுங்கப்பா. இன்றைக்கி தேர் போட்டிருக்கோம்ப்பா. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள். என்னன்னா, நான் மாலை போடும்போதெல்லாம்ப்பா வருஷம் நான் அன்னதானம் பண்ணிவிடுவேன்ப்பா. மன்றத்தில் தொண்டு செய்கிறவங்க எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் அன்னதானமாக செஞ்சு கொடுப்பேன்ப்பா. நம்ம பங்காரம்மா சொன்ன முறைப்படி எல்லாருக்கும் முடிஞ்ச வரையிலும் அன்னதானம் செய்யுங்கப்பா. நம்ம இப்போ மாலை போட்டிருக்கிற சமயத்தில் மன்றத்தில் எல்லாரும் தொண்டு செய்கிறவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுங்கப்பா. மன்றத்தில் நமக்கு மாலை போடுறவங்கெல்லாம் நம்ம வந்து குருஜின்னு சொல்லுவோம். நமக்கு இருமுடியும் போட்டுப்பா நம்மளை பாதுகாப்பாக மருவத்தூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நமக்காக தொண்டு செய்கிற குருஜிக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு தொண்டுப்பா, ஒரு காஃபியோ டீயோ இதெல்லாம் வாங்கி கொடுங்கப்பா. நாங்கள் காலையிலே கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டுப்பா அம்மாவுக்கு வழிபாடு செஞ்சுட்டு நாங்கள் மதியம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி என்ன சாப்பாடு மதியம் மன்றத்துக்கு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம், மாங்காய் முருங்காய் முள்ளங்கி போட்ட சாம்பார், வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, முட்டைக்கோஸ் பீன்ஸு பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், மெதுவடை, சேமியா ஜவ்வரிசி போட்ட பாயாசம், அப்பளம், தாளித்த மோர். இதுதான்ப்பா கடகடன்னு நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து செஞ்சு முடித்தோம். அப்புறம் புதுசாக மாலை போடுறவங்களா இருந்தாலும் ரொம்ப நாளாக மாலை போட்டவங்களா இருந்தாலும்ப்பா 5 நாள் பயபக்தியோட அம்மாவை மனசார நினச்சிக்கிட்டு எல்லோரும் மாலை போடுங்க. டெய்லி நைட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாடை போட்டு தான்ப்பா மாலை போட்டவங்கலாம் படுக்கணும். வேறு தலைக்கு வேறு எதுவும் வச்சுக்கக்கூடாது. செவ்வாடை போட்டு அம்மாவை மனசார நினச்சிக்கிட்டுருங்க. உங்கள் கோரிக்கையை அம்மாக்கிட்ட ஒரே கோரிக்கையாக வச்சுட்டு வாங்க. மருவத்தூர் போகிற வரலையும் டெய்லி மன்றத்துக்கு மாலை போடுற தொண்டு செய்கிறதுக்கு போவோம்ப்பா. அதில் கமெண்ட்லேயும் சரி நேர்லேயும் சரி எல்லாம் சந்தேகம் கேட்குறீங்க. வெளியிலேருந்து யாரும் சக்தி மாலைலாம் வாங்கிட்டு வராதீங்கடா. மன்றத்தில் சக்தி பீடத்துலலாம் இருமுடி சக்தி மாலையெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மன்றத்தில் தான்ப்பா வாங்கி போடணும். பேர்லாம் புதுசாக செப்பல் வாங்கி போட்டுக்கிறீங்கடா. அந்த மாதிரிலாம் யாரும் போடாதீங்க. நம்ம இருமுடி மாலை போடுறதே 5 நாள் தான்ப்பா. அதை நம்ம அம்மாவை நினச்சிட்டு பயபக்தியாக போடுங்கடா. விரதம் என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னாப்பா 2 வேளையும் குளிக்கணும், 2 வேளையும் வழிபாடு செய்யணும். நிறைய பேர் என்ன சந்தேகம் கேட்டிருக்கீங்கப்பா. வயசானவங்களாம் இருக்கிறாங்களே 2 வேளையும் குளிக்கணுமான்னு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க. நம்ம பங்காரம்மா சொன்னபடிடா உடம்பு சரியில்லாதவங்களாம் ஒரு வேளைக்கு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ஒரு வேளை வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும்டா. அது மாதிரி நம்ம 5 நிமிஷம் தியானமும் 5 நிமிஷம் மௌனமும் இருங்கடா. அம்மா நமக்கு நிறைய அருள் கொடுப்பாங்கடா. அப்புறம் நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மருவத்தூருக்கு போகிறவங்க அம்மா வந்து நமக்காகவே தியான மண்டபம் கட்டியிருக்காங்கடா. நீங்கள் எல்லோரும் போனீங்கன்னா தியான மண்டபத்தை போய் பார்க்கணும். அம்மா கட்டியிருக்க அழகை பார்க்கணும். நம்ம அதில் போய் நமக்காகவே அம்மா நம்ம செஞ்சது. அதனால் அம்மா நம்மளை பிள்ளைங்களாம் வருவாங்களான்னு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே எல்லோரும் மருவத்தூர் போய் 5 நிமிஷம் அந்த தியான மண்டபத்தில் கனமா வேண்டாண்டா 5 நிமிஷம் உட்காந்து எல்லாம் தியானம் பண்ணிட்டு வாங்க. இருமுடி செலுத்தும் போது எல்லாரும் அந்த தியான மண்டபத்துக்கு போயிட்டு வாங்கடா. அம்மா தியான மண்டபத்தில்டா நமக்காகவே 17 சித்தர்களை உருவாக்கி அம்மா அழகான அற்புதமான தியான மண்டபம் கட்டியிருக்காங்கடா. அதை போய் பார்த்தீங்கன்னா நம்ம சொர்க்கலோகத்தை பார்த்த மாதிரியே இருக்கும்டா. இன்னும் ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்மாவே அங்கே வந்து சிலையாக நிரூபிச்சிருக்காங்கடா. அதை போய் பார்க்குறதுக்குன்னே எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் மாலை போட்டுட்டு போகிறவங்க மறக்காமல் தியான மண்டபம் போகிறீங்க. அம்மா சொன்ன மாதிரி 5 நிமிஷம் தியானத்தில் இருந்துட்டு அந்த அழகையும் பார்த்துட்டு வாங்கடா. இந்த வீடியோவை பார்த்துட்டு தியான மண்டபத்துக்கு போகிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்லணும், உங்களுக்கு 10ஆம் நம்பர் கேட்டுக்கு போய் கேட்டிங்கன்னா வாட்ச்மேன் சொல்லுவாங்க போகிற வழியை. மறக்காமல் அதை கேட்டுட்டு உள்ளே போய் தியானம் பண்ணிட்டு வாங்கடா. நாங்கள் தியானம் பண்ண போகிறோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரையும் உள்ளே விடுவாங்க. ஏன்னா நமக்கு திருமதி அம்மா அதே கவலையில் இருக்கிறாங்க. யாரும் தியான மண்டபத்துக்கு போகணும், எல்லா பிள்ளைங்களும் அங்கே போய் தியானம் இருக்கணும்னு நம்ம திருமதி அம்மாவும் அதே ஆசையில் இருக்காங்க. நம்ம அம்மாவோடைய ஆசையை நிறைவேற்றுறது நம்ம பிள்ளைங்களோட கடமைப்பா.
ஓம் சக்தி. நான் கடைசியாக வடை போட்டால் அதனடா கொஞ்சம் பொறன்னு நல்லாயிருக்கும். அதனால் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு நான் வடை சுட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க, என் பொண்ணு, பேர பிள்ளைங்கள்லாம் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது சாப்பாடு அதையும் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வடை வந்து மொறுன்னு சுடுறதுக்குடா. ஆனால் அரை மணி நேரம் தான் வடைக்கு வந்து ஊறணும். அந்த அரை மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா பொறப்பு வராது, ஒரு மாதிரி பொசப்பு வந்துடும். இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே உளுந்த ஊற வச்சு அதில் அரிசி மாவு இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா பச்சை அரிசியை 1.5 ஸ்பூன் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா முறன்னு இருக்கும்ப்பா. அப்புறம்ப்பா வீட்டிலையே வழிபாடு செஞ்சுட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சு பசங்களெல்லாம் நிறுத்திட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் நான் திஷ்டி எடுத்துகிட்டு தாண்டா மன்றத்துக்கு கிளம்பணும். மன்றத்துக்கு போய்ப்பா எல்லாரையும் சாப்பாடை போட்டு முடிச்சுட்டு நானும் என் பேத்தியும் எல்லாம் தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்டா. டெய்லி மன்றத்தில் போய் இருமுடி கட்டுறதுனால நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்ப்பா. வெளியிலேருந்து மாலை வாங்கிட்டு வர்றீங்க. எங்களுக்கு ஒரு கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டாங்க, வெள்ளி மாலை போட்டுக்கலாமான்னு. அந்த மாதிரிலாம் யாரும் தயவு செய்து யாரும் போட்டுக்கக்கூடாதுப்பா. நம்ம மருவத்தூரில் நம்ம உலகம் முச்சூடும் போய் சேர்றதுக்காக மருவத்தூர்லேயே சக்தி மாலை இருமுடி பையும் அங்கேயே படைச்சி அதுக்கப்புறம் எல்லா மன்றம் சக்தி பீடத்துக்கெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. நீங்கள் அந்த மாதிரி மாலை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாப்பா மன்றத்துலேயும் யாருக்கும் போட்டு விட மாட்டாங்க, மருவத்தூர்லேயும் உள்ளே வந்து அனுமதிக்க மாட்டாங்கப்பா. அதனால தான் இதை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லோரும் கமெண்டில் சொல்லியிருக்கீங்கப்பா, நாங்கள்லாம் போய் மருவத்தூர் போய் மாலை செலுத்திட்டு வந்துட்டோமான்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எல்லாருக்கும் வாழ்க வளமுடன், எல்லாம் நல்லா இருக்கணும் அம்மாவோட அருளால். முக்கியமாக உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா, மருவத்தூருக்கு வேன்லேயோ பஸ்ஸுலேயோ இருமுடி மாலை செலுத்த போகிறவங்க யாரும் பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் போகாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாப்பா, என்ன காரணம்னா, நம்ம 5 நாள் விரதம் இருந்து அம்மாவை நினச்சி ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நம்ம போகிறோண்டா. அதனால் நம்ம கோரிக்கையே மறந்துடுவோம். அதனால் ஒரே கோரிக்கையாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு அம்மாட்ட போய் இருமுடி செலுத்திட்டு வாங்க. நிறைய நியூஸில் பார்க்குறேன்ப்பா, பஸ் ஒன்று கவுந்துடுச்சுன்னு நியூஸில் சொன்னாங்க. மனசே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சுடா. தயவுசெய்து யாரும் அதிகமாக பாட்டை போட்டு சவுண்டு விட்டுட்டு ஆடிக்கிட்டுலாம் போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.